இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்துச்சு கொத்தமல்லி ஊறுகாய். இது வந்து 6 மாதம் வரை வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணி ஒரு 6 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப பொருள் எல்லாம் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணிக்கலாம். நம்ம நிறையா டைம்ஸு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். அது பாதி பண்ணி பாதி வச்சுருவோம். கொத்தமல்லி வேஸ்ட் ஆகாமல் நம்ம ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சின்ன துண்டு இஞ்சி, அதே மாதிரி மிச்சமான கொத்தமல்லி, லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி வடச்சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஒரு டீஸ்பூனு சோம்பு, ஒரு டீஸ்பூனு முடுமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், அதே 1/4 டீஸ்பூனில் கடுகு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வறுத்து வச்சுருவோம். அது பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லியும் இஞ்சியும். பாருங்கள், நான் வடச்சட்டியில் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் எண்ணெயே போட்டு அந்த கட் பண்ண இஞ்சி வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே வறுக்கணும், எண்ணெயிலே வதக்கணும். வதக்கிறதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன போட போகிறோன்னே பாருங்கள். நம்ம கரைச்சி வச்சு புளி ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இது வந்து புளி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு எண்ணெய் எல்லாம் மேலே வர மாதிரி அந்த அளவுக்கு அது கொதிக்க வைக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு டைம் பாருங்கள். ஈஸி ரெசிபி தான் இது. பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம கட் பண்ண மல்லியிலையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மசாலாவோட பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் நம்மளுக்கு கலர் எந்த அளவுக்கு வருமானு பாருங்கள். இதில் வந்து இப்போது நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனில் சர்க்கரையும் ஒரு ஸ்பூனில் வெல்லமும் 2 சேர்த்து போடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரையாக நம்ம எடுத்து விவரமாக வச்சுக்கிட்டோம். அதே வடச்சட்டியில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அதே மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதே வரமிளகாயை சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீஸ்பூனில் சில்லி பவுடரு போட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரே ஒரு டைம் நீங்கள் தோசைக்கு, இட்லி, சப்பாத்தி, அதே மாதிரி சாப்பாடு, தயிர் சாதம், அதே மாதிரி வெள்ளை சாதத்துக்குள்ளேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் போடுங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும்.